ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காரைக்குடி அருகே 5 கிலோமீட்டருக்கு சாலை குண்டும் குழியுமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வயல்வெளிக்கு செல்லும் பாதை போல் காட்சியளிக்கும் மண் பாதையான இது தேசிய நெடுஞ்சாலை. திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் இந்த சாலை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் தேசிய நெடுஞ்சாலையாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் காரைக்குடி ராமநாதபுரம் வரையில் சாலை அமைக்கும் பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை ரஸ்தா வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை குண்டும் குழியுமாக மண் பாதையாக காணப்படுகிறது. இதனால் இந்த சாலையில் செல்லும் போது மிகுந்த இன்னலுக்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். கொட்டுகளாக வாங்குறாங்க, ரோடு இப்போ போட்டிருக்கோம் வச்சுருக்கோம்ட்டு. மாநகர பிரிவிலேருந்து தேவட்ட ரஸ்தா வரதுல 1 மணி நேரம் ஆகுது. அதனால் எங்கள் வண்டிகளுக்கு சேதமாகுது. இதுவரை வந்த ரோட்டில் இந்த ரோடு படு மோசமாக இருக்குது. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டவும் முடியல. ஓட்டினா அதிகமான செலவு தான் வருது. 5000 வாடகை வாரனா 7000 கை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பின்னால் வர சின்ன வண்டி எங்கள் வண்டிக்கு அப்படின்னா சின்ன வண்டி பின்னால் வர சின்ன வண்டி படு டேமேஜ் ஆகும். இந்த சாலையில் செல்வதால் நேரம் வீணாவதுடன் வாகனங்களும் அடிக்கடி பழுதாவதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. அத்துடன் அடிக்கடி விபத்தும் சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தூசியோ ஒரு சகதியமாக இருக்குது. அந்த சகதியெல்லாம் நாங்கள் வரும்போது டூரில் எங்கள் வலிக்கு விட்டுமோ பயந்துலேயே வந்தோம். நாங்கள் அவ்வளோக்கு வேலை பார்க்காம இருக்காங்க. அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரில. டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் இந்த துணி கழிச்சு போயெல்லாம் கட்டிட்டு தான் வர மாதிரி இருக்குது. ஒரு வண்டி போச்சுன்னா தூசி அப்படிலாம் மூஞ்சிலாம் அப்படி பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ரோடு ஒரு சீக்கிரத்தில் வேலை பார்த்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டிய இது குறித்து தேசிய நெடுஞ்சாலையின் பொது மேலாளர் முத்துவிடம் கேட்டபோது டிரான்ஸ்ட்ராய் நிறுவனம் பணியை தொடங்காததால் அதன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக சிவகங்கை செய்தியாளர் நாசர். காரைக்குடியில் குண்டும் குழியுமாக மாறியிருக்கும் நெடுஞ்சாலை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாசரிடம் கேட்கலாம். நாசர், இந்த சாலை எவ்வளவு காலமாக சேதமடைந்திருக்கிறது? இதுவரை அதிகாரிகள் யாரும் அந்த சாலையை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லையா? கிருத்திகா, கடந்த 2006ஆம் ஆண்டு திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரை தேசிய நெடுஞ்சாலை அப்பொழுதுள்ள மத்திய அரசால் திட்டம் போடப்பட்டு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு கிட்ட 2009 அன்று, அதாவது திருச்சி காரைக்குடி வரையிலான அந்த சாலை முழுமை பெற்றுச்சு. இப்ப காரைக்குடியிலிருந்து அந்த ராமேஸ்வரம் செல்லும் அந்த சாலை மட்டும், அது காரைக்குடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அளவு அந்த சாலை போடுவதற்காக எல்லா பணிகளும் செய்யப்பட்டு சாலைகள் தோண்டப்பட்டு போட்டுவிட்ட நிலையில அந்த பணியை பாதியோட நிப்பாட்டிட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக நிறுத்தினாங்கன்னு தெரியல. அது அந்த பணியை நிறுத்துறதுக்காக காரணம் இதுவரையும் கூறப்படல. ஆனால் இதுவரையும் அதிகாரிகள் அந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களே, அந்த பணி அந்த சாலையை சீரமைக்கணும்னு இதுவரையும் யாரும் நடவடிக்கை எடுக்கல. ரித்திகா, தற்போது சாலை சீரமைப்பு தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க பார்த்திருக்காங்களா? அவங்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கா? நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, அந்த சாலை போடப்பட்டு 2009 அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2011 அந்த சாலை முடிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த சாலை போடுவதற்கு தாமதமாகும் சூழ்நிலையில அந்த அந்த ஒப்பந்தம் எடுத்த அந்த கான்ட்ராக்ட் நிறுவனம் அந்த சாலையை போடுவதற்கு தாமதப்படுத்தி இருக்குது. ஆனா தாமதப்படுத்துவதற்கான காரணங்களை இதுவரையும் அதிகாரிகள் கேட்டது தெரியல. ஆனா அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த ஒப்பந்தம் போட்ட நிறுவனம் எதற்காக அதை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுவரையும் 2006 வரையும் அது போடப்படாதனால அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டு வேற கான்ட்ராக்ட் கொடுக்கலாமன்ற யோசனை மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அதனுடைய அந்த பொறுப்பாளர், அதாவது ஜெனரல் மேனேஜர் முத்துவுடைய நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ரத்திகா, தற்போது இதில் பயணம் செய்யும் பயணிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்காங்க? தினம் அந்த பயணிகள்ங்கிறத விட அந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் நிறைய சிரமம் அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னாக்கா, 2009 இருந்து அவங்க தூசியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சாலையில அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில அந்த பகுதியில் உள்ள அது பெரிய பெரிய ஊர்கள் கிடையாது, சின்ன சின்ன கிராமத்தினுடைய அந்த கிராமங்கள் குடிசை வீடுகள். அந்த குடிசை வீடுகளுக்குள்ள அந்த தூசி பரவுறதுனால அந்த மக்கள் பெரும் துயரம் அடைஞ்சு தினசரி அவங்களுக்கு மருத்துவமனைக்கு செல்லும் சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க. இன்னொன்னு, இந்த சாலை அமைக்கிறதுக்கு தொடர்புல இருங்க. இது தொடர்பா பேசுவதற்காக காரைக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் பழனிசாமி நம்ம தொடர்புல இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. தற்போது அதாவது தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் 5 கிலோமீட்டர்களை நெடுஞ்சாலைக்குரிய அந்த பகுதி சீரமைக்கப்படையில மக்கள் சிரமங்கள் எதிர்நோக்குவதா குற்றம் சாட்டி இருக்காங்க. இது தொடர்பா உங்களோட கருத்து என்ன?
இல்லைம்மா அது ஹைவேல இருந்து நகாயில் எடுத்திருக்காங்க. நகாயில் எடுத்து போய் வேலை நெடுஞ்சாலைத்துறையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரெகுலராக வேலை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா 2009ஆம் ஆண்டுல இருந்து அந்த வேலை வந்து கிடப்புல போடப்பட்டிருப்பதா சொல்லிருக்காங்க அந்த பகுதியில. காரணம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு மறுபடியும் வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. உத்தரவு போட்டு இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து குறித்த அந்த பகுதி, அதாவது திருச்சி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில அந்த தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் இருக்கிற அந்த 5 கிலோமீட்டர் பகுதியை மட்டுமே சீரமைக்கப்படல, மண் பாதையா இருக்கு, மற்ற பகுதியெல்லாம் சீரமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல 5 கிலோமீட்டர் இல்ல, 2 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் கூட அவங்க பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சுட்டாங்க. அந்த 1 கிலோமீட்டர் பெண்டிங் இருந்ததையும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. சரி, உங்களோட தகவலுக்கு நன்றி சார். நாசர், தற்போது அவர் பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த 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 பாதை வந்து, அதாவது அந்த சாலை வந்து சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மக்கள் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா மக்கள் வந்து ஏற்கனவே தொடர்ந்து பலமுறை அதிகாரிகள்ட்ட புகார் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார் நாசர்? ஆமா ரத்திகா, அதாவது அந்த 5 கிலோமீட்டர் சாலை வந்து சீரமைக்கப்படும் சொல்லிட்டு சமீபத்தில் கூட அந்த கிராம மக்கள் வந்து மிகுந்த போராட்டத்தை நடத்தினாங்க. என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியணும் இந்த சாலையில உடனே சீரமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க, நாங்கள் வந்து தினத்தினம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த பகுதியில வந்து அந்த முத்துவுடையார் அவர் தான் வந்து அந்த ஜிஎம் அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அந்த கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனம் வந்து தாமதப்படுத்திச்சோடைய இதுக்கு வேற காரணம் என்னன்னு எங்கள்கிட்ட அவர் சொல்லல. அதனால இதுவரையும் பார்த்திருக்கோம், இதுவரையும் அவங்க வந்து அந்த ஸ்டெப் எடுக்கல. அப்படின்னா மறு கான்ட்ராக்ட் கொடுக்கறது தொடர்புல இருங்க. நம்மோட பேசுவதற்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொது மேலாளர் முத்துவுடையார் தொடர்புல இருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம் மேடம். அதாவது இந்த நெடுஞ்சாலைக்குரிய தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் 5 கிலோமீட்டர்களை வந்து ரோட் வந்து குண்டும் குழியுமா இருக்கிறதா மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன தொடர்பா? மேடம், திருச்சி டு காரைக்குடி, காரைக்குடி டு ராமநாதபுரம், விச் ஒன், எந்த இடங்க மேடம்? திருச்சியிலிருந்து, அதாவது திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் போற வழியில தேவக்கோட்டை ரஸ்தா, அதாவது காரைக்குடி அருகில. காரைக்குடி அருகில மேடம். அதாவது திருச்சி டு காரைக்குடியோட பணிகள் மொத்தம் வந்து 94 கிலோமீட்டர். கடைசியில ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனத்தை வந்து அவங்களுடைய சொந்த காரணத்தினால, அவங்களுடைய பினான்சியல் ப்ராப்ளத்தினால ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேடம். இப்ப மறுபடியும் ஒர்க்கை வந்து போன வாரம் ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். இல்ல, பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த சாலை சீரமைக்கப்படல, 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த பாதை வந்து கிடப்புல போடப்பட்டிருப்பதா பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. கிடப்பில் இல்ல மேடம், ஆக்சுவலி அந்த 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒர்க் பணிகள் துவங்கல மேடம். காரணம் வந்து அந்த கம்பெனி வந்து அவங்க ஒர்க் பண்ணதை வந்து மொத்தம் 94 கிலோமீட்டர்ல 90 கிலோமீட்டர் முடிச்சிட்டாங்க. கடைசியில 2 கிலோமீட்டர் மட்டும் வந்து அவங்க பண்ண முடியல. இப்போ மறுபடியும் வந்து அதுக்கு கான்ட்ராக்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து பிஓடி ஆனுட்டி ப்ராஜெக்ட்னால கான்ட்ராக்ட் கண்டிஷன் படி அவங்க பணிகள் தொடர்றதுக்கு ஒப்புதல் வச்சு மறுபடியும் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். சாலை சீரமைப்பதுல வந்து இந்த தொய்வு ஏற்பட காரணம் என்ன? ஏன் இவ்வளவு வருடங்கள் வந்து தாமதமா இந்த வேலை தற்போது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க நீங்க? மேடம், இது வந்து பிஓடி ஆனுட்டி ப்ராஜெக்ட் மேடம். பிஓடி ஆனுட்டி ப்ராஜெக்ட். ஆனுட்டி மீன்ஸ் அவங்க தனியார் நிறுவனமே அவங்களே வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணி அவங்க வந்து ரோட் ஃபார்மேஷன் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ். கான்ட்ராக்ட்ல கண்டிஷன் படி வந்து அவங்களுக்கு இப்போது என்ன பண்ணணும் சொல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இப்போ ஒர்க் பணிகளை பண்ணியிருக்காங்க. இப்ப தற்போது அடிக்கடி வந்ததுல பயணிகள் வந்து பல சிரமங்கள் எதிர்நோக்குவதாக குற்றம் சாட்டி இருக்காங்க. தொடர்ந்து இந்த சாலையை சீரமைக்க நீங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க. எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த சாலையில சீரமைப்பு நிறைவேறும் மேடம்? இந்த 2 கிலோமீட்டர் மொத்தம் திருச்சி டு காரைக்குடி மொத்தம் 94 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டருக்கு பணிகள் முடிஞ்சிருச்சு மேடம். ஒன்லி கடைசியில இருக்க 2 கிலோமீட்டர்கள் தான் வந்து அந்த பணிகள் நடக்கல. அதுக்கான பணிகள் இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். அதான் அந்த ஆரம்பிச்சிருக்கிற பணி வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள முடியும், வந்து மக்கள் வந்து இலகுவா எப்போது பயணிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், 2 கிலோமீட்டருக்கு ஆனால் ஒரு 45 days 2 monthக்குள்ள முடிஞ்சிடும் மேடம். ஃபுல் ஒர்க். ஓகே, உங்களோட தகவலுக்கு நன்றி சார். நாசர், தற்போது நம்ம பொது மேலாளர் முத்துவுடையார் பேசின நேரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது 45 நாளுக்குள்ள வந்து இந்த பாதையை சீரமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பாக நம்புவோம். அது மக்களுடைய இலகுவான பயணத்துக்கு வழிவகுப்பு நம்ம நம்பலாம். இது தொடர்பாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியரும் வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. நாசர், உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி.